இந்திரனோட சீட்டு ஆட்டம் கண்டு போச்சு. ஏன்னா ஒரு ரிஷி பயங்கரமாக தவம் செய்கிறார். ரிஷி இந்திரனுக்கு பயம் வந்தது. அவன் என்ன செஞ்சான், இந்த வாட்டி மேனக உருவசியை அனுப்பலை. அவனே ஒரு பெரிய போர் வீரன் மாதிரி வந்து ஒரு வாழை அந்த முனிவர்கிட்ட கொடுத்து, அந்த ரிஷிக்கிட்ட கொடுத்து, இதை பத்திரமா வச்சுக்கோங்க, நான் ஊருக்கு போயிட்டு வரேனா. முனிவரும் சரி, அவன் பெரிய போர் வீரன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டார். ஒரு வருஷமாக இந்திரன் வரவே இல்லை. திருப்பி அவர் என்ன செஞ்சார், அந்த வாழை யூஸ் பண்ணணுமே, துருப்பிடிச்சிருமேன்னு சொல்லிட்டு கரிகா வெட்ட ஆரம்பித்தார். திருப்பி ஒரு 6 மாதம் இந்திரன் வரல. ஐயோ பயமாக இருக்கே, துருப்பிடிச்சா நம்ம ஆன்சரபிள் ஆச்சு, நம்ம அதுக்கு இது செய்யணும், பதில் சொல்லணுமேன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்தார். அதில் வந்து அவருடைய தவ பயன் எல்லாமே போயிடுது. அதனால இந்திரன் என்ன செஞ்சான், இந்திரலோகத்தில் இந்திராணியோட அமைதியாக, அவனுக்கு தெரியும் நிச்சயம் முனிவருக்கு பதவி கிடைக்காது, அவர் தவமெல்லாம் அழிஞ்சுடும்னு, சைலண்ட்டாக சண்டை இல்லாமல் சூப்பராக காரியத்தை முடிச்சிட்டான். முனிவர் பாவம் தவம் இழந்துட்டார், தவப்பலனை இழந்துட்டார். இந்திரன் ஹாப்பியாக இருக்கான். இது ஒரு டெக்னிக் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு.